தமிழ் சத்தம். நல்ல பிளமா. தமிழ் சத்தம். இன்னும் சத்தமா? தமிழ் சத்தம். சரி, வணக்கம். ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். நான் தமிழ் சத்தம் வலைவலியில இருந்து வரேன். உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி உண்டு. ஐயா, என்ன மாதிரி? கடவுளே சுவாய நமகாவா? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். சரியா? இப்படி வாங்கல, இப்படி 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 சைடுக்கு வாங்கல. வேலையா வேலையா வேலையா? விலங்குல சாராயத்துக்கெல்லாம் சொல்ல இயலாது. அந்த தம்பி அந்த ரிமோட் எடு. தம்பி அந்த ரிமோட்ல சவுண்ட குறை. இப்ப ரிமோட் பயன்படுத்துறதானே இது ஆங்கில வார்த்தை. ரிமோட்டுக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு. தெரியுமா? தெரியுமா என்னண்டு? தெரியாது. சகோதரி வணக்கம். இங்க வாங்கல. என்ன பிள்ளைகள் ஓடுறீங்க நீங்க? ஒரு விஷயத்தை சொல்லி தர போறேன். தமிழ் சத்தம் வலைவலியில இருந்து வரேன். சார்ஜருக்கு தமிழ்ல என்ன? இந்த காணொலியை தயாரிக்கிறதுக்கு நமக்கு அனுசரணை வழங்கி இருக்கிறது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கிங் ஃபேஷன் இலக்கம் 37 முனை வீதி மட்டக்களப்பு அப்படின்ற முகவரியில தான் அமைஞ்சிருக்குது. மட்டக்களப்பு மணிக்கூடு கோபுரத்துல இருந்து வந்தமா இருந்தா இடது பக்கம் இருக்குது. மட்டக்களப்பு பஸ் தரிப்பிடத்துல இருந்து வரும்போது வலது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கடைக்குள்ள நீங்க வந்தீங்கன்றால் பாடசாலை மாணவர்களுக்கான கொப்பிகள் இருக்குது. 2 கொப்பி வாங்கினா 1 கொப்பி இலவசமா கொடுக்குறாங்களாம். என்ன மாதிரி அழகான பையன்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்படி கண்ணாடியெல்லாம் வச்சிருக்காங்க. வலது கையிலயா இருந்தாலும் சரி, இடது கையிலயா இருந்தாலும் சரி, கட்டுறதுக்கு பளபளப்பான கடிகாரங்கள் வச்சிருக்காங்க. பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கு பாத்திரங்கள் இருக்குது. எப்பவுமே இளமையா காட்சி அளிக்கிறதுக்கான கிரீம் வகைகள் வச்சிருக்காங்க. மழை நேரத்துல பிடிச்சிட்டு போறதுக்கு சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குடை வச்சிருக்காங்க. அமுதாக்களம் வச்சிருக்காங்க. அமுதாக்களம் என்னன்னு தெரியுமா? ரைஸ் குக்கர் அமுதாக்களம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மின் சுழலி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதுக்கு பேர் மின் சுழலி. தமிழ்ல விளங்கிட்டா? மின் சுழலி வச்சிருக்காங்க. துகில் மெருக்கியும் வச்சிருக்காங்க. துகில் மெருக்கி என்றால் இஸ்திரி பெட்டி. இஸ்திரி வந்து தமிழ்ல கிடையாது, இருந்தாலும் அயன் பாக்ஸுக்கு வந்துட்டு துகில் மெருக்கின்னு தமிழ் பெயர். வெயில் நேரத்துல மின் விசிறி, சூடாகவோ குளிராகவோ வெளியில கொண்டு போறதுக்கு பானங்கள் பயன்படுத்த இது சுடுதண்ணி போத்தல். இருந்தாலும் இதுக்குள்ள நீங்க குளிராகவும் கொண்டு போகலாம், குளிர்பானங்களையும் கொண்டு போகலாம். இரவுல பாதைகளை தேடுறதுக்கு டார்ச் லைட்டுகள், காலையில உணவு தயாரிக்க பருத்தி வட்டா அப்படின்னா டோஸ்டர், கணவன் மாதிரி கேட்டா சுட்டு கொடுக்க புட்டு, ஆரோக்கியமா நீர் இருந்த வெங்கல குவளை மற்றும் உங்களோட வீடுகளுக்கு தேவையான குவளை வகைகள், அதே போன்று தட்டுக்கள் எல்லாம் இருக்குது. உணவுகளை ஒட்டாம சமைக்கிறதுக்காக வேண்டி சோஸ் ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோஸ் ஃபேனுக்கு தமிழ்ல உங்களுக்கு பேர் தெரிஞ்சா கருத்துரை பட்டியல சொருகி விடுங்க. அதே போன்று வெளியில உணவுகள் கொண்டு போறதாக இருந்தா அதுக்கு பாத்திரங்கள் இருக்குது. இதுல வித்தியாசமான பெரிய பாத்திரங்கள், சிறிய பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி 2 பாத்திரங்கள் 4 பாத்திரங்கள் கொண்ட விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு தேவையான தலைமுடிக்கு போடக்கூடிய இந்த பட்டியாக இருக்கலாம் அல்லது தோடாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. கிரீம் வகைகள்ல இருந்து அனைத்து பொருட்களையும் இங்க தந்திருக்காங்க. முகம் பார்க்க கண்ணாடி வேற இருக்கு. மாலை நேரத்துல வேலை வெட்டி இல்லாட்டி தேனி ஊத்தி கொடுக்க கப்புகள், உங்களோட வீட்டுல இருக்கிற பொடி ஐட்டங்களை போட்டு வைக்கிறதுக்காக வேண்டி போத்தல்கள், என்ன மாதிரி சின்ன குழந்தைகள் உட்கார்றதுக்காக வேண்டி கதிரைகள், வயலுக்கு உணவு கட்டிட்டு போறதுல இருந்து எங்கேயாவது சுற்றுப்பிரயாணம் போகும்போது உங்களுடைய சின்ன சிற்றுண்டிகளை போட்டுட்டு போறதுக்காக வேண்டி எல்லா விதமான பாத்திரங்களையும் இதுக்குள்ள அடுக்கி நொறுக்கி வச்சிருக்காங்க. விரும்பினா இந்த கடைக்கு இப்பவே வாங்க.